என் அண்ணி எங்க? அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அண்ணியா? நிஷா, இவங்க நம்ம இஷிகாவை சம்பந்தம் பேசதான் வந்திருக்காங்க. இஷிகாவா? ஸ்வீட்டி, இங்க வா. உன் சின்ன அத்தை எங்க இருக்கா? ரூம்ல இருக்காங்க. ரூம்ல இருக்காளா? ஐயோ கடவுளே, நீ போய் அவகிட்ட அப்படியே எழுந்திருச்சு வர வேண்டாம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்லு. நான் கூப்பிட்டதும் அவளை கீழே இறங்கி வர சொல்லு. சரியா? சரி சரி. சீக்கிரம் போ போ போ. என்ன இது? இஷிகாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. நிஷா, ராதா, போய் அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் போங்க. நீங்க நின்னுட்டு இருக்கீங்களே, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. நீங்க வாங்கம்மா, இப்படி உட்காருங்க. உட்காருங்க. போய் அவங்களுக்கு ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு வாடா. உட்காருங்க. தம்பி, வணக்கம். ஸ்வீட் வாங்க போறியாப்பா? அப்ப எனக்கு சக்கரை போடாத லட்டு வாங்கிட்டு வாப்பா. சரிங்க. அப்புறம் கொஞ்சம் சமோசாவும் பக்கோடாவும் கிடைச்சா வாங்கிட்டு வந்துருங்க. எதுக்காகனா இந்த ஏரியா சமோசா ரொம்ப பிரபலம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல தங்கச்சி? அப்பா, கொஞ்சம் பணம் கொடுங்களா? என் பர்ஸை நான் மாடியிலே வச்சுட்டேன். டேய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? முதல்ல என்ன விஷயம்னு கேட்டுக்கலாம். ஆமாங்க, எங்களுக்கு நீங்க பேசுறது எதுவுமே புரியல. நீங்க யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா எங்க பொண்ண பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏங்க, உங்க பொண்ண பத்தி தான் இந்த நாட்டுக்கே தெரியுமே. நாட்டுக்கே தெரியுமா? ஆ, என்ன சொல்றீங்க? என்னங்க நீங்க பாட்டுக்கு வாய் அடைச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. அதெல்லாம் சரிங்க. அது இது கேக்குறேன். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மீரட்ல எங்களுக்கு நிறைய நிலங்கள்லாம் இருக்குங்க. 1 ஏக்கர்ல நாங்க புதினா விதைச்சிருக்கோம். அப்புறம் இன்னொரு ஏக்கர்ல முள்ளங்கியே பயிர் பண்ணிருக்கோம். காய்கறி வியாபாரி போல இருக்கு. சும்மா இருங்க நீங்க. ஒண்ணும் புரியல. தங்கச்சி, கூப்பிடுமா. அண்ணி இங்க கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ஆமாங்க, இன்னைக்கு எங்க மருமகளை நாங்க மனசார பாத்துக்கணுங்க. அட, இங்க பாருங்களேன், நம்ம மருமக போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. அண்ணியா? ஆமாங்க, அவளுக்கு அன்னிமுறை தானே வேணும். எங்களுக்கு தானங்க அவ மருமக கௌரி. கௌரியா? அப்படியே பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இங்க பாருங்க, இவ வேற யாரும் இல்ல, எங்க பொண்ணு சுஹானாதா. ஆனா மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு சுகானான்ற பேர் சுத்தமா பிடிக்கல. கௌரின்ற பேர் தான் பொருத்தமா இருக்கும். அந்த டிவி சீரியல்ல அந்த மாமியார் இவளை எவ்வளவு கொடுமைப்படுத்துறா. ஆனா ஒரு தடவை கூட கௌரி எதிர்த்து பேசினதே இல்ல. அவளோட சித்தப்பா சித்தியும் அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. ஆனா பாவம், அவ ஒரு தடவை கூட அவங்கள குறை சொன்னதே இல்ல. நீங்க எல்லாம் கடவுள் மாதிரி. கௌரிய பெத்ததுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். தங்கச்சி, கூப்பிடுமா. நாங்க எங்க பையனுக்கு அப்படி ஒரு பொண்ணு தாங்க தேடுறோம். அவ தினம் துளசி செடிக்கு தண்ணி ஊத்தணும். புருஷன் அவ கடவுளா நினைக்கணும். எங்க தேடுதல் வேட்டை நிறைவேறிடுச்சுங்க. இத பாருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற சுகானா என்னுடைய தம்பி, பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. இது பாருங்கம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. கௌரி, அதாவது சுஹானா கல்யாணமான பொண்ணுங்க. எங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. தெரியுமா? என்ன ஆளுங்கயா? தெரிஞ்சிருந்து இப்படி பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க பாருங்களேன். அது இல்லீங்கம்மா, சீரியல்ல நடக்கிற கல்யாணம் பொய் தானுங்க. அவ புருஷன் சேகர், அவன் இந்த பொண்ண திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. ஆனா எங்க சந்திரனை கௌரி அண்ணிய ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பாரு. தங்கச்சி, ஏய், வாய மூடு. திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. தங்கச்சி கூப்பிடுமா. இத பாருங்க, உங்க கௌரிய நீங்க எங்க கிட்ட கொடுத்துருங்க. இது பாருங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சுஹானா இந்த வீட்டு பொண்ணு கிடையாது. நீங்க அவளோட அப்பா அம்மா இல்லையா? பாவம், கௌரியோட உண்மையான வாழ்க்கையில கூட சித்தப்பா சித்தி தானா? அப்படின்னா நீங்களும் எங்க கௌரிய ரொம்ப கொடுமைப்படுத்துறவங்களா தான் இருப்பீங்க. உங்க கௌரியா?